நான் உதவி இயக்குனராகி இருந்த காலகட்டத்தில் மொத்தமாக 8 ஹீரோ தான் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா உதவி இயக்குனருக்கும் அந்த 8 ஹீரோவில் யாராச்சும் ஒருத்தங்களை வச்சு பண்ணணுங்கிறது தான் பெரிய லட்சியமாக இருந்துச்சு. இல்லை 7 ஹீரோ வச்சு நான் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஹீரோ வச்சு தான் நான் பண்ணல, கேப்டன் வச்சு. அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்னா, எனக்கு கதை சொல்ல தெரியாது. கேப்டன் கதை ஃபுல் கதை கேட்காம படம் நடிக்க மாட்டார். ஸோ கடைசி வரைக்கும் நான் அவரை வச்சு படமே பண்ண முடியல. ஸோ சண்முக பாண்டியன் பெரிய ஹீரோவாக வர போகிறீங்க. நீங்களாச்சும் என்ன மாதிரி சில டைரக்டர் கொஞ்சம் ரிடக்ஷன்லாம் கொடுத்து கதை கேட்காம நடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். கேப்டன் கை காட்டுற விட மாட்டேன்ட்டு பார்க்கலாம். வாழ்த்துக்கள். மற்ற வழக்கமாக சொல்லுவாங்க குட்டி தாய் 8 அடினா குட்டி 16 அடி பயணம்ன்ட்டு. பட்டு ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து கேப்டன் 320 அடி பாஞ்சிட்டாரு. ஸோ அவரோட வெற்றியை தொடர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து அந்த வெற்றியெல்லாம் இப்போ திரும்பி பார்க்கும்போது ஒரு அசுர சாதனை. அது இப்போ இருக்கிற போட்டி இருந்த உலகத்தில் அந்த மாதிரி வெற்றியை தொடருங்கிறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அதை மீறி உங்கள் டெடிக்கேஷனும் உழைப்போட அப்பா வெற்றியை நீங்கள் தொடரணுன்ட்டு வாழ்த்துறேன். இங்கே கதாநாயகன் சண்முக பாண்டியா, நீ எனக்கும் பிள்ளை, எனக்கும் மகன், உனக்கு வாழ்த்துக்கள். பெரிய வெற்றியை நீ அடையணும். மகிழ்ச்சி. என்னன்னா, எத்தனை வெற்றிகளை வந்து என் நண்பர் விஜயகாந்த் அடைந்திருந்தாலும், சகோதரி அடைந்திருந்தாலும், பெற்ற பிள்ளையினால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் போது அதை விட அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் பெரிய மகிழ்ச்சியே இல்லை. அந்த மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக கொடுப்ப. அதற்கான சாட்சியை நான் பாடல் காட்சியில் பார்த்துட்டேன். இந்த நாள் எனக்கு ரொம்ப இனிமையான நாள். அதாவது அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்கள் நான்லாம் ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க. மாப்பிள்ளை சத்யராஜ், அருமை சகோதரர் பிரபு எல்லாருமே. அந்த நாளில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சினிமா பாதை வந்து கரடு முரடான பாதையாக இருந்தது. எங்களுக்கு ஒரு நல்ல பாதையாக இல்லை. நிற்கிறதுக்கு நிழல் கிடையாது. நானும் விஜயும் ஒரே காலத்தில் மதுரையிலேருந்து ஓடி வந்தோம். என்ன வச்சிருந்தோம் சினிமா நடிக்கிறதுக்குன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் நம்பிக்கை. இன்னும் நல்லா சொல்லப்போனால் ஒரு நல்ல ரசிகர்கள் நாங்கள், அவ்வளோதான். இங்கே பிரபு இருக்கார், அவங்க அப்பாவை பற்றி அப்படி தெரியும் எனக்கும், விஜய்க்கும், சத்யராஜுக்கும், நெப்போலியனுக்கும். அப்படி ரசிகர். இப்போ வாசல்லாம் இருக்காருன்னா சிவாஜி சாரோட நெருக்கமான குடும்பம், எம்ஜிஆரோட நெருக்கமான குடும்பம். நாங்கள் டூரிங் தியேட்டரில் எம்ஜிஆர் சிவாஜி முண்டியடிச்சு பார்த்தவர்கள் நாங்கள். ஏன்னா சினிமாவை அப்படி நாங்கள் ரசித்தோம். எவ்வளவு போராட்டம். இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் என் நண்பன் விஜயகாந்த் அவர்கள், நான் ஒரு இயக்கத்தை சேர்ந்திருக்கிறேன், எங்களுக்குள் வந்து அது கருத்து வேறுபாடு வேறு பக்கம். ஆனால் இந்த 35-40 வருஷத்துல எங்களுடைய நட்பை யாராலும் பிடிக்க முடியவில்லை. அப்படி ஒரு நட்பு, அப்படி ஒரு நண்பன். எங்களுடைய குடும்ப நண்பர், இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஒரு நல்ல வெள்ளை உள்ளம் படைத்தவர் விஜய் அவர்கள். ஒரு கலகலகலன்னு அவர் செட்டில் இருந்தால், சத்யராஜ் சொன்ன மாதிரி பிரபு எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நாங்கெல்லாம் மேக்கப் போட்டு விக்கு வச்சு மீசையெல்லாம் ஒட்டி ஒரு பக்கம் டயலாக் பேசிக்கிட்டு இருப்போம். கேமரா முன்னாடி கிளாப் அடிக்கிற மீசை இருக்காது. விஜய் வந்து பிடிக்கிட்டு போயிடுவார். கலாட்டானா கலாட்டா. அங்கே 100 அடிக்கு அந்த பக்கம் ஒருத்தர் நான் நிற்பேன். இங்கேருந்து ஒரு சின்ன கல் எடுத்து அடித்தானா கரெக்டாக தலைவர் அடிச்சுட்டே யாரா அடிச்சதுன்னு வாப்புல விரல் வைக்காம விசில் அடிப்பார். அதாவது அந்த இளமையாக அந்த நாட்கள் வந்து எல்லா கவலையும் மறந்து வாழ்ந்தோம். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ராஜபாட்டை கிடையாது. ஆனால் உனக்கு தங்கச்சாலையை உன் தாயும் தகப்பனும் போட்டு கொடுத்துருக்கிறார்கள். நாங்கள் சென்னையில் தங்கச்சாலையில் கூட நடந்து போகல. உனக்கு தங்கச்சாலை. மலைக்கு போனாலும் மாமச்சனை வேணுவாங்க, கலைக்கு போவதற்கு மாமன் உன்னோடு இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக வெற்றி உண்டு. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம். ஒரு படத்தில் என்ன டைலாக்னு நான் விஜய்கிட்ட கேட்டால் 1000ல் ஒன்று இருக்க டைலாக் அப்படியே சொல்லுவார். சத்யராஜ் சொல்லுவார், பிரபு சொல்லுவார். இன்னைக்கு நம்ம வந்து சீடியை போட்டு ரீவைண்ட் பண்ணி டக்கு டக்குன்னு அந்த காட்சியை பார்த்துடுறோம். ஆனால் அன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க நாங்கள் 25 தடவை 50 தடவை தேட்டரில் போய் பார்ப்போம். என்ன இப்படி நானும் விஜய் அவர்கள் ஒவ்வொரு காட்சியும் பார்ப்போம். வேட்டைக்காரன் படத்தில் நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை எம்ஜிஆர் பாடுவார். சாவித்திரி நடந்துருவாங்கல்ல, அந்த பாடல் நீங்கள் பாருங்கள். குதிரையிலிருந்து எம்ஜிஆர் கீழே இறங்கணுன்னு பிஜிஎம் போயிட்டு இருக்கோம். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டுன்ற வரி வரும். அதுக்கு வந்து மியூசிக் போகிறப்ப வரி எடுப்பார், மியூசிக் போகும். திருப்பி 2வது தடவை வரி எடுக்க வருவார், மியூசிக் போகும். 3வது தடவை தான் அதை மேட்ச் பண்ணுவார்.
இப்படியெல்லாம் மைனூட்டாக பார்த்ததுனால தான் எங்களுக்கு இன்றைக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. 35 ஆண்டு காலமாக நாங்கள் சினிமாவில் இருக்கின்றோம். சினிமா ரத்தம் ஓடுகிறது. அவர் எத்தனை பொது வாழ்க்கையில் அரசியல் இருந்தாலும் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் விஜயகாந்த் அவர்கள். ஆகவே அதுக்கான வெற்றி உனக்கு உண்டு. அந்த வெற்றியை நீ கொடுக்க வேண்டும். எத்தனை பொது வாழ்க்கையிலும் அரசியலிலும் கலை உலகத்தில் இருந்தாலும் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நீ கொடுக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதை யாராலும் கொடுக்க முடியாது. அந்த மகிழ்ச்சி நீ கொடுப்பாய். அதற்கு நானும் தந்தையாக என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.